முருகாசரணம். அக்ஷய திருதை நாளன்று மந்திர ஜபத்தின் பலன்கள். அக்ஷய திருதை அன்று மிருத சஞ்சீவனி மந்திரம் ஜபிப்பதால் நோய்களின் வீரியம் குறையும். அக்ஷய திருதை தினத்தன்று சிவனே அன்னபூர்ணியிடம் உணவு பெற்றதால் நமசிவாய மந்திரத்தை அன்று முதல் சொல்லத் தொடங்கலாம். பிறகு நாள்தோறும் 108 முறை சொல்லி வந்தால் பார்வதி பரமேஸ்வரின் பூரண அருள் கிட்டும். அமிர்த சஞ்சீவனி மந்திரம். ஓம் நமோ பகவதி மிருத சஞ்சீவனி சந்தி குரு குரு ஸ்வாஹா. ஓம் நமோ பகவதி மிருத சஞ்சீவனி சந்தி குரு குரு ஸ்வாஹா. ஓம் நமோ பகவதி மிருத சஞ்சீவினி சந்தி குரு குரு ஸ்வாஹா. தன்வந்திரி மந்திரம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரியே அமிர்தகலச அஸ்தாய சர்வ ஆம நாசனாய திரிலோகநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணுவே நமக. தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தபோது அதிலிருந்து ஒரு பேரொளி தோன்றி தேவரூபம் கொண்டு 4 கரங்களும் அவற்றில் முறையே சங்கு, சக்கரம், அட்டைப்பூச்சி, அமிர்த கலசம் இவற்றுடன் தோன்றியவர்தான் ஸ்ரீ தன்வந்திரி பகவான். தன்வந்திரி மந்திரத்தை ஜபித்து வந்தால் வியாதிகள் நீங்கும். மருந்துகள் உட்கொள்ளும் முன் அவற்றை கையில் வைத்து தன்வந்திரி மந்திரம் ஜபித்து பின் உண்ண வியாதிகள் விரைவாய் நீங்கும். வரும் அக்ஷய திருதைக்கு அனைவருக்கும் எல்லா வளங்களையும் அளிக்க இறைவனை வேண்டுகிறேன். நன்றி.